20 வருஷ பிரச்சனை. ஒரு சகோதரர் பாபு பெங்களூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. 20 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். நண்பர்களுடன் பழகிய குடிப்பழக்கம் நாளடைவில் அதற்கு அடிமையாகவே மாறி எப்பொழுதும் நான் போதையில்தான் இருப்பேன். நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி குடித்து விட்டு வருவேன். திரும்பி வரும்போது எங்கேயாவது விழுந்து கிடப்பேன். குடித்து விட்டால் யாரிடமாவது சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு தான் வீட்டுக்குள் வருவேன். வீட்டுக்கு வந்தாலும் குடும்பத்திலும் சண்டை, பிரச்சனைகள். வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைக்கிறது என இப்படித்தான் என் வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. ஆனால் எனக்குள் ஒரு நிம்மதியே இருக்காது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை என் குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்க்க சொன்னதினால் நான் பார்க்க ஆரம்பித்தேன். 2025 வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் அநேக சாட்சிகளை வாசித்த பின்பதாக போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என்னை அர்ப்பணித்து இயேசுவே என்னையும் விடுதலையாக்கும் என்று அழுது நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுதே எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. மறுநாளில் இருந்து எனக்கு குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள் வரவில்லை. அதன் பிறகு நான் குடிக்கவும் இல்லை. பெரிய ஆச்சரியம், எல்லோரிடமும் அன்பாக நான் பேச ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்தது. இயேசுவே என்னை விடுதலாக்கி அற்புதமாக முழு மனிதனாக என்னை மாற்றியுள்ளார். அவருக்கே மகிமை. பெங்களூர்லேருந்து பாபு 20 வருஷம் மதுபான பழக்கம். குடும்பத்துக்கே எவ்வளோ கஷ்டம் இல்லை, அவருக்கும் சமாதானம் இல்லை, குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை, பிரச்சனை. பாவம் சமாதானத்தை கெடுத்து விடும். ஆனால் ஒரு நாள் அதை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை கூப்பிட்ட போது ஒரே நாள் ஆண்டோடைய வல்லமை தொட்டது, முழுமையான விடுதலை. அதுதான் இயேசு மாத்திரை மருந்தெல்லாம் தரமாட்டார். குடியை நிறுத்துறதுக்கு ஒரு 3 வாரம் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட, தம்பி நான் அந்த மாத்திரையெல்லாம் தர்றேன் அப்படி இல்லை. ஜஸ்ட் 1 touch is enough to deliver you. ஆண்டவர் ஒரு தொடுதல் போல உங்களை விடுதலையாக்க மனதை மாற்றி விடுவார், சுபாவத்தை மாற்றி விடுவார். அதான் இயேசு யாரையும் மதம் மாற்ற மாட்டார், மனதை மாற்றுவார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார், பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கொண்டு வருவார். அதான் இயேசுடைய வேலை.